வெல்கம் டு அபீஸ் டிஐஒய். சாதாரணமாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற இந்த காய்கறி கூடைய சூப்பரான ஒரு விஷயமாக மாற்ற போகிறோம். அதுக்கு முன்னாடி இது மாதிரி டிஐஒய்ஸ் உங்களுக்கு பிடிக்குமா? என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் நோட்டிஃபிகேஷனை செலக்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய டிஐஒய்ஸ் என்னோடய சேனலில் நீங்கள் பார்க்கலாம். இன்றைக்கி 3 சின்ன காய்கறி கூட எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் பெரிய சைஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். கூடையோட ஃப்ரண்ட் சைடில் டெக்கரேஷனுக்காக இந்த கோல்டன் கலர் போ வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். மூணு டிஃப்ரெண்ட் கலர் கூடை இன்றைக்கி நான் எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம சேம் கலர் கூடையில் கூட செய்யலாம். சேம் கலர் கூடையில் செஞ்சால் எப்படி இருக்கும் அப்படின்றத இந்த வீடியோவோட கடைசியில் காமிக்கிறேன். மூணு கூடையிலையும் போ ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. பார்க்கவே அழகாக இருக்குது இல்லையா? இப்போது இதில் வந்து நம்ம லேபிள் பண்ண போகிறோம். லேபிள் பண்ணுறதுக்கு என்ன யூஸ் பண்ணியிருக்கேன்னா, புது ட்ரெஸ்லலாம் டேக் வரும் இல்லையா, அதை வந்து ஒரே ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது மூணுத்தையும் நம்ம வந்து அதில் கட்டி விடலாம். அடுத்தது நம்ம இந்த கூடையை ஒன்று கீழே ஒன்று வச்சு கட்ட போகிறோம். அதுக்காக இந்த மாதிரி கோல்டன் கலர் லேஸ் யூஸ் பண்ணுறேன். போ ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுக்கு ஆப்போசிட் சைடில் இந்த லேஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். 3 கூடையும் ஜாயின் பண்ணுறதுக்காக. லேஸ் வந்து 2 பக்கமும் ஈவனாக இருக்க மாதிரி கூடையில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். 2 பக்கமும் பேரலாக இருக்குது. இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்கும் போது உங்களுக்கு தெரியும். வெர்டிக்கல் ஸ்பேஸ் யூஸ் பண்ணுறதுக்கு பர்ஃபெக்டான ஒரு டிஐஒய் தான் நம்ம இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கோம். இதுலேயே சிங்கிள் கலர் பேஸ்கெட் யூஸ் பண்ணி நான் செஞ்சுருக்கேன். இதில் குழந்தைங்களோட டாய்ஸ், அவங்களோட புக்ஸ் அதையும் நம்ம வந்து செக்ரிகேட் பண்ணி வச்சுக்கலாம். பெட்ரூம் டோர் பேக் சைடில் ஒரு 1/2 அடி ஸ்பேஸ் இருக்கும். அந்த இடத்துல இது பர்ஃபெக்டாக ஃபிக்ஸ் ஆகிருக்கு. அங்கே தான் இது யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கு பிளாக் கலர் சாட்டன் ரிப்பன் வச்சு தான் நான் போ பண்ணியிருக்கேன். அதே மாதிரி டேக் வச்சு தான் நேம் லேபிளிங்க்கு யூஸ் பண்ணியிருக்கேன். பேக் சைடில் வந்து நைலான் த்ரெட் மாதிரி இருக்குது. அதுதான் வந்து நான் வந்து பின்னாடி ஹேங் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இது குழந்தைங்களோட டாய்ஸ் வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். சாஃப்ட் டாய்ஸ், அப்புறம் அனிமல் டாய்ஸ், அப்புறம் கலரிங் புக்ஸ் அப்படின்னு நான் இதில் திங்ஸ் பிரித்து வச்சுருக்கேன். நல்லா இருக்கா? இது பிடிச்சிருந்தா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது போல் நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள்.
தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.